நமக்கு அருளப்பட்ட அதிகாரம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுப்பேன். மத்தேயு 16:19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்கள் கைகளில் பரலோகத்தின் மாஸ்டர் கீ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழியும் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க பண்ணவும் கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். இந்த அதிகாரம் எதற்காக? சாத்தானின் கிரியைகளை அழிக்க, தேவனுடைய விடுதலையை நிச்சயிக்க. ஆனால் நாமோ கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை மறந்து நம்முடைய சுய போராட்டங்களை குறித்து முறுமுறுத்துக் கொண்டே காலத்தை கடத்துகிறோம். லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று. ஒரு முக்கியமான லாக்கரின் சாவியை தொலைத்தால் எவ்வளவு பதற்றம் அடைவோம். அதை தேடி எடுக்கும் வரை நமக்கு நிம்மதி இருக்காது. அதே போலத்தான் அழிந்து போகும் ஆத்துமாக்களை மீட்கும் பொறுப்பு நம்மிடம் உள்ளது. இயேசுவே வழி. அந்த வழியை பிறருக்கு காட்டும் பொறுப்பு நம்முடையது. நாம் தப்பி பிழைப்பவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். விசுவாசி என்பவன் போராட்டமே இல்லாதவன் அல்ல, எந்த போராட்டத்திலும் தோற்று போகாதவன். தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு பறைசாற்றுவோம். அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்துவோம். ஆமென். God bless you all.